எங்கள் அப்பா இல்லைங்கிறதான் ஆக்சுவலாக நான் வீட்டில் கிளம்புனப்போயும் எனக்கு தோணுனது. பரவாயில்ல, அப்பா இடத்துல இருக்கவங்கெல்லாம் இங்கே இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரியலடா, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இந்த சித்தப்பாக்கள் இன்னொரு சித்தப்பா இல்லை. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் நான் பர்சனலாக க்ளோஸாக இருப்பேன். நான் திருச்சியில் படிக்கிறப்போ சித்தப்பா வியாபாரத்துக்காக வருவாங்க. அவங்க என்ன வேலை இருந்தாலும் சரி தான் என்னை பார்க்காம போக மாட்டார். அதே மாதிரி தான் இந்த சித்தப்பாவும். பட்டுக்கோட்டைக்கெல்லாம் போயிட்டோம்னா நாங்களாம் ராசா. ஒரு குடும்பத்தில் போன உடனேயுமே நெய் தோசையும் மிளகாப்படியும் வச்சு சாப்பிட்டுட்டு கையில் காசை கொடுத்து உடனே படத்துக்கு போன அனுப்புன ஒரு பட்டுக்கோட்டை பரம்பரை இருக்குன்னா எங்கள் பானு சித்தியும் எங்கள் சித்தப்பாவும் தான். நாங்கள்லாம் படம் பார்க்கறதுக்காக போவோம். அடுத்து எங்களுடைய பிக்கெஸ்ட்டு ஸ்பேஸ் கரம்பக்குடி. இந்த ஊரில் திருவிழா நடக்குமாங்கள்ல, நாங்கள் எல்லோரும் போவோம். எங்கள் வீடே திருவிழா மாதிரி இருக்கும், அவ்வளோ பேர் இருப்போம். இருக்க இடம்லாம் இருப்போம். எங்கள் காலேஜப்பா மிஸ்ஸும் பேரே காலேஜப்பா எப்படி இருக்கு. அந்த காலத்துலேயே அவர் காலேஜில் போய் படித்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போனவர். நாங்கள் பெரும்பாலும் எல்லோரும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட பின்னணி தான் எங்கள் வீடுகளில். அடுத்த தலைமுறையில் தான் நாங்கள்லாம் இதுக்கு வந்தோம். அவர் மட்டும் அப்போயே படித்து அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணதுனால அவர் பேர் காலேஜப்பா. ஸோ எங்கள் லட்சுமி சித்தி எங்களை எப்படி பொறுத்துக்குச்சுன்னே தெரியல. அவ்வளோ பேரும் சூடாக இட்லி கேட்போம். கிட்டத்தட்ட நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 200 இட்லியாவது திம்போம் அப்படின்னு நினைக்கிறேன். கீதாஸ்தி வாங்கி கொடுத்த கிருஷ்ணபவன் தோசையை பற்றி அடிக்கடி என் மகள் வெண்பாட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒவ்வொரு சித்தியும் சுமதி சித்தி கடைக்குட்டி இப்படி இப்போ யாரை விடுறது யாரை இது பண்ணுறதுனே தெரியல. சித்தப்பா எனக்கு ரொம்ப ஆசை, ஒரே ஒரு தடவை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனேன். அவருக்கு ஃப்ளைட்னா பயம். அவன் கூப்பிட்டு போனால் நான் வாரேன் அப்படின்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இந்த ஜென்ரேஷன் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நான் எப்போதுமே சொல்லுவேன், உறவுகள் ரொம்ப முக்கியம். அதை ஜஸ்ட் லைக் தட் சினிமா பார்த்துட்டு நீங்கள் உறவுகள்னாவே மோசம் அப்படிங்கிற முடிவுகளுக்கு வரக்கூடாது. மனிதர்களை தொலைக்க சமூகம் தனித்து கொண்டே போகும் அப்படின்னு நான் திரும்ப பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஐ கம் ஃப்ரம் சச் அ ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். நான் காலேஜில் போய் சேர்றப்ப அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும்ல, அது அன்னைய தேதிக்கு எங்கள் வீட்டில் இல்லை. அதை ஊர்லேருந்து பாரில் கொண்டாந்து அந்த ஆயில் கம்பெனிக்கு கொடுத்துட்டு அந்த காசை கையில் வாங்கியாந்து என்னை காலேஜில் சேர்த்து விட்டவர் இவர். இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னதில்லை. இப்படி ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு சித்தப்பாவும் இருந்திருக்காங்க, சித்திகளும் இருந்திருக்காங்க. சித்தப்பாக்கள் அதை செய்கிறதுக்கு சித்திகள் இடம் கொடுக்கணும், அந்த குடும்பங்கள் இடம் கொடுக்கணும், ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இடம் கொடுக்கணும். இவன் நம்ம வீட்டு பிள்ளை, அவன் நல்லா வரணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அப்படிங்கிறதான் என் தம்பி தங்கச்சிகள்ட்டுமே சொல்லி. அதனால தான் ஐ மேக் ஷுவர் வேர் எவர் ஐ கோ, அது எங்கே இருந்தாலும் சரி தான். இப்போ என் தம்பி தங்கச்சிகள்லாம் உலகம் முழுக்க இருக்காங்க. ஆனால் எங்கே போனாலும் சரி தான். அமெரிக்காவுக்கு போனால் ராஜ் வீட்டுக்கு போயிடுவேன், சிங்கப்பூருக்கு போனால் பிரசாத் வீட்டுக்கு போயிடுவேன், பாண்டிச்சேரி போனோன்னா அடித்து பிடிச்சி கடலூருக்கு வாணி வீட்டுக்கு போயிடுவேன், இலக்கியாவை பார்க்க போயிடுவேன், காயத்ரியை பார்க்க போயிடுவேன், ரம்யாவை பார்க்க போயிடுவேன், திவ்யாவை பார்க்க போயிடுவேன். முத்துப்பை அவன் யாரையுமே பார்க்க மாட்டான், அவன் ரொம்ப பிஸியாகவே இருப்பான். அப்போ கூட அவனை பார்க்க போயிடுவேன். எங்கள் அப்பா அது சொல்லியிருக்கார், நான் உனக்கு கீழே இருக்கக்கூடிய இப்படி எனக்கு சரி எங்கள் அண்ணனுக்கு சரி எல்லாரையும் அதுக்கு உங்களை தான் அண்ணனா நினைக்கிறதுங்க, எப்போது நீங்கள் பார்த்துக்கணும்னு எப்போது பார்த்துப்போம். இவர் எங்கள் கடைக்குட்டி சித்தப்பா. ஆமாம், புரோட்டாவில் தொடங்கி ஸ்பெஷல் தோசையிலிருந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனை கிடைக்கும். இப்போ ஊருக்கு போவோம் மருமகளுக்காக போய் புரோட்டா வெள்ளை குருமாவும் அவர் போய் வாங்கிட்டு வருவார். நான் வரேன் சித்தப்பா, நீ வந்தால் கடத்தல எல்லாருக்கும் உனக்கு எல்லாம் பாப்பா கடா வேணடா அப்படிம்பார். இந்த சித்தப்பாவில் எங்களுக்கு செல்ல சித்தப்பா தான். இவர் பேர் பிரின்ஸ் இளவரசர். இவர் ஆல்ரெடி தான் இருப்பார். 2 பிரதர்ஸு. அவங்க ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கான். ஆக்சுவலாக அவனுங்களாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல் இருக்கும். குட். என்ன பேசுன்னு தெரில, யாரை பற்றி பேசினேன் யாரை பற்றி மிஸ் பண்ணேன் எதுவும் தெரில. ஓகே.